2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களின் பட்டியலானது வெளியாகியுள்ளது. உடுமலையை பொறுத்தவரை உடுமலை ராதாகிருஷ்ணன் போட்டியிடார். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரையில் அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுகிறார். ஆற்காடு தொகுதியை பொறுத்தவரையில் சுகுமார் போட்டியிடுகிறார். கூடலூர் தொகுதியை பொறுத்தவரையில் பொன் ஜெயசீலன் போட்டியிடுகிறார். குன்னூர் தொகுதியில் ராமு, மேட்டுப்பாளையத்தில் சின்னராஜ், திருப்பூர் வடக்கு தொகுதியை பொறுத்தவரையில் போட்டியிடுகிறார். பல்லடம் தொகுதியில் பரமசிவம், சூலூர் தொகுதியில் கந்தசாமி போட்டியிடுகிறார். கவுண்டம்பாளையத்தில் அருண்குமார் போட்டியிடுகிறார். கோவை தெற்கு தொகுதியில் அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுகிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது அதிமுகவின் வேட்பாளர் பட்டியலானது வெளியாகியுள்ளது. தற்போது மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுகவில் இணைந்தவர்கள் யாருக்கெல்லாம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் 23 வேட்பாளர்களை அறிவித்திருந்த நிலையில் தற்போது 127 வேட்பாளர்களை 2ஆம் கட்டத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி கும்மிடிப்பூண்டியில் புதுமுகத்திற்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விஜயகுமார் என்பவர் அங்கு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வந்த நிலையில புதுமுகமான, அதாவது பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளராக செயல்பட்டு வந்த வி சுதாகருக்கு அந்த சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொன்னேரி தொகுதி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியை பொறுத்தவரையிலே மாவட்ட செயலாளரான திருநியம் பலராமன், அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர், அவருக்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருத்தணியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருந்த ஹரி, திருத்தணியை சேர்ந்த ஹரி, அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையில முன்னாள் அமைச்சர் வி ரமணா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாதவரத்திலும் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே அதிமுக சார்பிலே போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவொற்றியூரை பொறுத்தவரையிலே கே குப்பன், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட சித்தப்பாக்கம் ராஜேந்திரன், அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டை பொறுத்தவரையிலே கஜா என்று சொல்லக்கூடிய கஜேந்திரன், அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. செய்யூரில் ராஜசேகருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தற்போது செயல்பட்டு வரக்கூடிய மரகதம் குமரவேல், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 3 மாவட்டங்களில் வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினராக மரகதம் குமரவேல் தான் இருக்கின்றார். 2021 மற்ற இடங்களிலே அதிமுகவை பொறுத்தவரையிலே வெற்றி பெறவில்லை. எனவே அவருக்கு, ஏற்கனவே வெற்றி பெற்ற அவருக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையிலே வி சோமசுந்தரம், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல முன்னாள் அமைச்சராகவும் அவர் செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரக்கோணம் தனித்தொகுதியை பொறுத்தவரையிலே அதிமுகவினுடைய துணை கொறடாவாக செயல்பட்ட ரவி ஏற்கனவே அதே தொகுதியில நின்று அவர் பலமுறை வெற்றி பெற்றிருக்கின்றார். அவருக்கு மீண்டும் அரக்கோணம் தொகுதியில் எல்லோரும் எதிர்பார்த்தது போல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நாம் திரையில கூட பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து சித்தப்பாக்கம் ராஜேந்திரன், அதே போல திருவொற்றியூர் குப்பன், மாதவரத்தை பொறுத்தவரையில முன்னாள் அமைச்சர் மூர்த்தி ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தகத்தை பொறுத்தவரையில சிட்டிங் எம்எல்ஏ மரகதம் குமரவேலுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே 150 வேட்பாளர்களுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியை பொறுத்தவரையிலே சிட்டிங் எம்எல்ஏவான அசோக்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒசூரில் முன்னாள் அமைச்சராக செயல்பட்ட பாலகிருஷ்ண ரெட்டிக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. சேலத்தை பொறுத்தவரையிலே வினோத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பரமக்குடிக்கு முத்தையா, நெய்வேலி தொகுதியை பொறுத்தவரையிலே ராஜேந்திரனுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் பலமுறை நின்று வெற்றி பெற்ற தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திலே சசி பிரபு என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருச்சி துறையூரை பொறுத்தவரையிலே சரோஜா என்பவருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்காட்டில் புதிய முகமாக உஷாராணி என்பவருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரவாயல் தொகுதியிலே முன்னாள் அமைச்சருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் இந்த முறை
மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்காமல் விடுபட்டிருக்கிறது. கடலூர் தொகுதியை பொறுத்தவரையில MC சம்பத் முன்னாள் அமைச்சர் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையிலே சிட்டிங் MLA இருக்கக்கூடிய KA பாண்டியன் அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் BV ரமணா போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரியிலே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருநியம் பலராமன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் கூட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விளாதிகுளத்தில் சத்யா, காஞ்சிபுரத்தில் சோமசுந்தரம், தாராபுரத்தில் சத்யபாமா ஆகியோருக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுகவினுடைய கோட்டைகளாக அல்லது பலமுறை வெற்றி பெற்ற பல தொகுதிகளுக்கும் தற்போது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையிலே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை செந்தில் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மிக மிக எளிய பின்புலத்தை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதே கட்சியில் மற்றொரு புதிய முகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு ராஜீவ் காந்தி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்பாளர் பட்டியலிலே பல முன்னாள் அமைச்சர்கள், சிட்டிங் MLAக்கள், கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக செயல்பட்டவர்கள் என்று பலருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட பல புதிய முகங்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை பரவலாக பல்வேறு தொகுதிகளில் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக உடுமலை பொறுத்தவரையில முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், கோவை தெற்கு அம்மன் அர்ஜுனன், கோவை தெற்கு பொறுத்தவரை தற்போது வானதி சீனிவாசன் BJP சேர்ந்தவர், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் அம்மன் அர்ஜுனன் ஏற்கனவே கோவை தெற்கில் நின்று வெற்றி பெற்றவர், அது அவருடைய சொந்த தொகுதி என்பதனாலே இந்த முறை அவர் மீண்டும் தன்னுடைய தொகுதிக்கே மாறி வந்திருக்கின்றார். பாஜகவிடமிருந்து அந்த தொகுதி திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கூடலூர் தொகுதியை பொறுத்தவரையில பொன் ஜெயசீலன் ஏற்கனவே அவர் நடப்பு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர், அவருக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலை போன்ற பல கொங்கு மாவட்டங்கள், கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் ஆகிய இடங்களில் பல சிட்டிங் MLAக்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், கடந்த முறை அவர்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள், தொடர்ந்து கட்சி பணியும் செய்தார்கள் என்ற காரணத்தினாலும், தலைமையினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலும் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. லால்குடியிலே லீமா ரோஸ் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. காரணம், திருச்சியில் இருக்கக்கூடிய லால்குடி அதிமுகவிலே யாருக்கு சீட்டு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில அவர் மார்டின் என்று சொல்லக்கூடிய மார்டின் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். குறிப்பாக அவர் மகன் தனியாக ஒரு கட்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் IJK என்ற கட்சியிலிருந்து சமீபத்தில் தான் பிரிந்து வந்தார். அங்கு இணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருந்த நிலையில அங்கிருந்து பிரிந்து வந்த அவர் தென் மாவட்டத்திலே ஒரு தொகுதியை குறிவைத்து அவர் கேட்டு வந்ததாகவும், ஆனால் அவருக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய லால்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தற்போது நாம் அறிவிக்கக்கூடிய அந்த பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. திருமயம் தொகுதி, அதே போல சோழவந்தான், மதுரை கிழக்கு, மேலூர் போன்ற தொகுதிகளினுடைய சட்டமன்ற அதுல தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உசிலம்பட்டியிலே முன்பு ஐயப்பன் வெற்றி பெற்றிருந்தார். அவர் திமுகவிலே சேர்ந்துவிட்ட காரணத்தால் அங்கு மகேந்திரன் நிற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கம்பம் தொகுதியை பொறுத்தவரையில ஜக்கையனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில ஜக்கையன் தொடர்ந்து அதிமுகவுக்காக பல ஆண்டு காலமாக உழைத்தவராக இருக்கின்றார். எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவாடனை தொகுதியிலே கீர்த்திகா முனியசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது, ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் தொடர்ந்து கட்சி பணியை இவர் ஆற்றி வரக்கூடிய காரணத்தாலும் அந்த அதிமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர்களில் ஒருவராகவும் இருந்து வருகின்றார். மகளிர் அணியிலும் முக்கியமான பொறுப்பில் அவர் இருந்து வரக்கூடிய நிலையில் தலைமையின் நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் மீண்டும் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கீர்த்திகா முனியசாமி இந்த முறை தீவிரமாக களத்தில் இறங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார், வெற்றி பெறுவதற்கான முனைப்பை காட்டுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் ஏற்கனவே தெரிவித்து வந்தனர். இந்த நிலையிலே அவருக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல OPS தொகுதியிலே நாராயணசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அதிமுகவிலிருந்து TVK தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றவர்கள் அல்லது திமுகவிற்கு சென்றவர்கள், கட்சியை விட்டு வெளியேறியவர்கள், அவர்களுடைய தொகுதியிலே கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த தொகுதியை மீண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே பலவிதமான அந்த கணக்கீடுகள் செய்யப்பட்டு யாரை அந்த பகுதியில நிற்க வைத்தால் வெற்றி பெற வைக்க முடியும் என்ற எண்ணிக்கைகளோடு அந்த கால்குலேஷன்ஸோடு இந்த வேட்பாளர் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே முக்கியமான தேர்தல் தான் என்றாலும் கூட அதிமுகவிற்கு ஒரு வாழ்வா சாவா தேர்தல் போல முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது.
காரணம் கடந்த முறை அவர்கள் வெற்றி பெறவில்லை. எனவே இந்த கட்சியிலிருந்து பல பேர் தற்போது வெவ்வேறு கட்சிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகமான வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் அதிமுக இழந்த நன்மதிப்பை மீட்டெடுக்க முடியும், கட்சியை சரிவிலிருந்து மீட்டெடுக்க முடியும். எனவே அதிமுகவிற்கு இது கூடுதல் நெருக்கடி இருக்கக்கூடிய அல்லது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகின்றது. நம் திரையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியிலே ராஜீவ்காந்தி, ஓமலூரில் மணி, சங்ககிரியில வெற்றிவேல் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாமகவிற்கு 18 தொகுதிகளும் அமமுகவிற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பவானிசாகர் தொகுதியிலே பன்னாரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் செங்கோட்டையன் அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளராக அறியப்பட்டவர். ஆனாலும் கூட செங்கோட்டையனுடன் செல்லாமல் தொடர்ந்து அதிமுகவில் இருந்த காரணத்தால் அவருடைய விசுவாசத்திற்காக இந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். ஆற்காடு தொகுதியை பொறுத்தவரையில சுகுமார் அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். ஆற்காடு தொகுதியை பொறுத்தவரையில அவர்கள் தீவிரமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்பே சுகுமார் அந்த பணிகளை ஆரம்பித்து விட்டார். காரணம், தலைமை முன்கூட்டியே அவரை அழைத்து அந்த பகுதியெல்லாம் நாம் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும், திமுக பணிகளை தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் அங்கே சென்று பணிகளை ஆரம்பிங்கள் என்று சொல்லி அதிமுக தலைமை சொன்ன காரணத்தினாலே சுகுமார் முன்கூட்டியே அந்த பணிகளை தொடங்கி தீவிரப்படுத்தி வருவதாக அதிமுக உள்ளூர் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில செய்யூர் தொகுதி கடந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருந்த அந்த தொகுதியில அதிமுக இந்த முறை போட்டியிடுகின்றது. அதே போல காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடியிலே அமைச்சர் துரைமுருகனை எடுத்து ராமு என்பவர் தான் போட்டியிட்டிருந்தார். வெறும் 1000த்துக்குள்ளான வாக்குகள், 1000 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் அவர் வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருந்தார். எனவே இந்த முறை தீவிரமாக போராடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல பாப்பிரெட்டி வெற்றியை பொறுத்தவரையிலே மரகதம் வெற்றிவேல் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு போட்டியிட்ட கோவிந்தசாமிக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. பாப்பிரெட்டி பட்டியை பொறுத்தவரையில மரகதம் வெற்றிவேலுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அரூரை பொறுத்தவரையிலே சிட்டிங் எம்எல்ஏவான சம்பத்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அவருக்கு 2021 வாய்ப்பு வழங்கப்பட்டது, அவர் வெற்றி பெற்றார். எனவே மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாக அதிமுக தலைமை தெரிவித்திருக்கின்றது. ஈரோடு கிழக்கு தமிழ்நாட்டில் பிரபலமான தொகுதிகளில் ஒன்று. கிட்டத்தட்ட 2 முறை இடைத்தேர்தல்கள் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியில மனோகரன் என்பவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நெய்வேலி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. காரணம், அங்கு என்எல்சி இருக்கக்கூடிய காரணத்தால் எப்போதும் பரபரப்பாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிலம் கையகப்படுத்தக் கூடாது என்று கடந்த காலங்களில் அதிமுக கடுமையாக போராடி இருக்கின்றது, பாமகவும் போராடி இருக்கின்றது. எனவே அதிமுக பாமக கூட்டணியிலே அந்த தொகுதி ஒரு டஃப் ஃபைட் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதிகளில் ஒன்றாக நெய்வேலி தொகுதி மாறி இருக்கின்றது. ஏற்காட்டில் புதிய முகம் உஷாராணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தொடர்ந்து சிதம்பரத்தை பொறுத்தவரையிலே சிட்டிங் எம்எல்ஏ KA பாண்டியன் ஏற்கனவே வெற்றி பெற்றவர். அவருக்கு மீண்டும் தொகுதியை செல்வாக்கு இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கே வாய்ப்பு வழங்கப்படுவதாக அதிமுக தலைமையே சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பன்ருட்டி தொகுதியை பொறுத்தவரையில மோகன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொன்னேரி தொகுதியிலே திருநியம் பலராமனுக்கு மாவட்ட செயலாளர் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. வாணியம்பாடியிலே சிட்டிங் எம்எல்ஏவுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலே கஜேந்திரனுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை செங்கல்பட்டு தொகுதியிலே திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை அதிமுக கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதற்கு ஏற்ப பல்வேறு கணக்கீடுகள் செய்யப்பட்டு அந்த கணக்குகளின் அடிப்படையில இந்த வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக தலைமை தெரிவிக்கின்றது. ஓமலூர் உள்ளிட்ட பல தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கூடலூரில் சிட்டிங் எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் மீண்டும் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் வடக்கை பொறுத்தவரையில முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தற்போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கே அந்த தொகுதி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. காரணம், பல ஆண்டுகளாக அந்த தொகுதியில் அவர் பணியாற்றி வரக்கூடிய காரணத்தால் மக்களிடம் நல்ல செல்வாக்கு இருக்கின்றது. எனவே அவரையே மீண்டும் நிறுத்தலாம் என்று MSM ஆனந்தன் அந்த தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதே போல வாணியம்பாடியில நாம் பார்க்கின்றோம் சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்குமார் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வானூர் தொகுதியில முருகன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல திண்டிவனம் தொகுதியை பொறுத்தவரையில அர்ஜுனனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. உளுந்தூர்பேட்டையில
குமரகுரு போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமரகுருவுக்கு ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அவர் போட்டியிடுவதற்கு கள்ளக்குறிச்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். குறைவான ஓட்டுகளில் அவர் தோற்றிருந்தார். வெற்றி பெறாத ஒரு சூழல் இருந்தது. எனவே வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேட்டூரில் வெங்கடாச்சலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் தொகுதியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே பாமக போட்டியிட்டது. சதாசிவம் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பாமகவிற்கு இந்த முறை அந்த சீட்டு ஒதுக்கப்படாத காரணத்தால் அதிமுக தங்களுடைய வேட்பாளரையே நிறுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தாராபுரத்தில் சத்யபாமா என்பவரும், கோபியிலே பிரபு என்பவரும் போட்டியிடுவார். பவானிசாகர் தொகுதியை பொறுத்தவரையிலே பன்னாரி போட்டியிடுவார். அந்தியூர் தொகுதியிலே ஹரிபாஸ்கர் போட்டியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அந்தியூர் தொகுதிதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமான தொகுதியாக அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. காரணம், அந்தியூர் தொகுதியை பொறுத்தவரையிலே அந்த தொகுதியில் தான் சொல்லக்கூடிய வேட்பாளரை போட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தியதாகவும், ஆனால் அவ்வாறு செய்யவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றிக்கு அவர் சரியாக பாடுபடவில்லை என்றும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. எனவே அந்த தொகுதியும் அந்த விரிசல் ஏற்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. எனவே பல்வேறு பிரச்சனைகள் கடந்து அதன் பிறகு அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவருடைய தொகுதி உட்பட பல்வேறு தொகுதிகளுக்கும் தற்போது அதிமுக தலைமை யோசித்து பல்வேறு கால்குலேஷன்ஸ் அடிப்படையிலே தொகுதி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். பல தொகுதிகளினுடைய வேட்பாளர்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உசிலம்பட்டி ஐயப்பன் தொகுதியிலே மகேந்திரன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உசிலம்பட்டி ஐயப்பனுக்கு மீண்டும் திமுகவிலே சீட்டு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில அவர் தொடர்ந்து சீட்டு பெறுவதற்கான முயற்சியில தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், TV சண்முகம், KP அன்பழகன், அதே போல C விஜயபாஸ்கர், OS மணியன், கடம்பூர் ராஜு, RB உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல KC கருப்பணன், KC வீரமணி, MR விஜயபாஸ்கர், பெஞ்சமின், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களுக்கான வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே அதிமுக தலைமை அறிவித்திருந்த நிலையில தற்போது மேலும் சில வேட்பாளர்களுக்கான அந்த பட்டியலை அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை பொறுத்தவரையில கூட்டணி கட்சியிலே 1-2 தொகுதிகளுக்கு சில மாற்றங்கள் இருக்கும் என்பதனால அவர்கள் தாமதம் வைத்திருக்கிறார்கள். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி நாளைய தினம் காலை 11 மணிக்கு வெளியிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாமகவை பொறுத்தவரையில நாளை அல்லது நாளை மறுநாள் பாமக தங்களுடைய தொகுதி வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் என்று தெரிய வருகின்றது. மறுபுறம் திமுகவை பார்க்கும்போது தேமுதிகவினுடைய பதிலுக்காக காத்திருக்கிறார்கள். தேமுதிக தங்களுக்கான தொகுதி எது என்பதை அடையாளம் கண்டுவிட்டால், அது திமுகவுடன் ஒப்புதல் ஏற்பட்டு விட்டால், காங்கிரஸ் கட்சியும் தேமுதிகவும் அறிவித்துவிட்டால் திமுக தங்களுடைய பட்டியலை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரையிலே 234 தொகுதிகளிலும் தங்களுடைய உத்தேச வேட்பாளர்களை ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் கூட்டணி கட்சியினரை சமாதானப்படுத்தி சில தொகுதிகளை கேட்டு பெறுவதும் சில தொகுதிகளை விட்டுக் கொடுப்பதுமான அந்த பணிகள் அறிவாலயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அதிலும் சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக 2 கட்சிகளிலும் வேட்பாளர்கள் முழுமையாக அறிவிக்கப்பட்டு திங்கட்கிழமை முதல் 2 கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் இறங்க திட்டமிட்டிருக்கிறார்கள்.